ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம வாசித்ததான சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. சங்கீதம் 3 நம்ம பார்த்தோம், தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடினதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆபத்து வரும் பொழுது நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? இங்க பாக்குறோம், தன்னுடைய சொந்த மாமனார் சவுலினால அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவ்வளவு பாடுகள் இந்த தாவீதுக்கு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு என்ன பண்றாரு, பயங்கரமான ஒரு சத்துருவை போல எழும்பி நிக்கிறத இங்க பாக்குறோம். அவருக்கு தப்பி ஓடி போகும்போது அவர் இந்த பாட்டை பாடுறாரு. இந்த பாடல் இந்த சங்கீதம் காலை நேரத்துல பாடினதான ஒரு சங்கீதம் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டதான வசனங்கள்ல ஒவ்வொன்றுமே காலையில பாடினதாக சொல்லப்படுகிறது. இங்க பாக்குறோம், கர்த்தாவை சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீது ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு பாருங்க எத்தனை சத்துருக்கள் அவருக்கு எழுப்பி நின்னாங்க. அவருடைய சொந்த குமாரன் அவனுக்கு எதிராக எழுப்பி நின்னானா. ஆனாலும் தாவீதனுடைய வாழ்க்கையில பாருங்க, எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு சத்துருக்களின் போராட்டங்கள் இருந்தாலும் அவர் சொல்றாரு, அவருடைய நம்பிக்கை யாரு அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான். அந்த நம்பிக்கையில தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கும் கூட நமக்கு எதிராக எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சத்துருக்கள் எழுப்பி நின்னாலும் சரி, எவ்வளவு சதிகள் நமக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, இல்ல வேற இடத்துல நமக்கு இருந்து வந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோது விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆபத்துகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். அந்த நேரத்துல நீங்க தாவீதுக்கு நிறைய படைபலங்கள் இருந்தது, நிறைய ஆட்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தன்னுடைய சொந்த படைபலத்தை தாவீது ஒரு நாள் நம்பல. எனக்கு விரோதமா அவங்க வர்றாங்க, அவங்கள நீ வெட்டி வீழ்த்திரும் சொல்லி தாவீது ஒரு உத்தரவு கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அவர் அதை சொல்லல. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும், என்னுடைய நம்பிக்கை யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்களும் அதே போல உங்களுக்கு எவ்வளவு சோர்ந்து போகக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கையை நீங்க ஆண்டவர் மேல வைங்க. இங்க பார்க்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நமக்கு நிச்சயமா ஆண்டவர் பதிலை தருவார். நீங்க அதனால சோர்ந்து போகாதீங்க. மேல உள்ள வசனத்தெல்லாம் பார்க்கிறோம், தேவனிடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீ ஆண்டவர்கிட்ட போற, என்ன உனக்கு நடந்துச்சு, நல்லதா நடக்குது பாரு, நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையை போல் அவர் உணர்ந்தார். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு கொஞ்ச நேரம். அது ஏன்னா சாத்தானுடைய சதி. அது உன்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, அதனாலதான் உனக்கு இந்த வியாதி வருது, அதனாலதான் உனக்கு பொருளாதாரத்துல பற்றாக்குறை வருது, உன் குடும்பமெல்லாம் அப்படி சீரழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி பலரும் நம்மளை பார்த்து சொல்லலாம். ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம். ஆனா தாவீது ராஜா சொல்றாரு, அதை குறித்து அவர் கவலையே படல. ஏன் அப்படின்னா அநேக சூழ்நிலையில, அநேக சோர்ந்து போகக்கூடியதான சூழ்நிலையில எத்தனையோ காரியங்கள் அவருக்கு வந்தாலும் அவர் கர்த்தரை மாத்திர நம்பிக்கையா இருந்தாராம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஆண்டவரை மட்டும் நீங்க நம்பிக்கையோடுங்க. ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக வைங்க. உங்களுக்கு விரோதமா யாரு வந்தாலும் சரி. அதுதான் நம்ம கீழே பார்க்கிறோம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நம்ம நல்லா படுத்து நம்ம தூங்குறோம். ஆனா பாருங்க, ஒரு ஆபத்து நாளைக்கு நம்ம வரப்போகுது அப்படின்னா நமக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வராது. ஆனா தாவீது ராஜா சொல்றாரு, நான் நல்லா படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுக்கும்போது வரக்கூடியதான ஆபத்துகள் நிறைய இருக்குது. நம்ம அயர்ந்து தூங்கும் போது நம்முடைய ரத்த ஓட்டம், நம்முடைய சுவாசம் எல்லாமே அவருடைய கரத்துல தான் இருக்குது. அந்த நேரத்துல எந்த சூழ்நிலையும் தாவீது ராஜாவுக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு நிச்சயத்தை சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், ஒரு இளைப்பாறினேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு வரக்கூடியதான ஆபத்துகள் அவரை தாண்டி தான் எனக்கு வரும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றதை போல இன்றைக்கும் கூட நீங்க படுத்து தூங்கும் போது, ஆண்டவரே இந்த தூக்கம் மரணத்திற்கு ஒப்பானதா, மரணத்தை போல அந்த தூக்கம் ஒப்பானதா இருக்குது. நம்ம படுக்கும் போது, நம்ம தூங்கும் போது நமக்கு எந்த ஒரு கவலை இல்லாம நம்ம தூங்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. தூக்கத்திலையும் சரி வேற எந்த நேரத்திலையும் நமக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வராது. அப்படி வந்தாலும் நம்ம பாதுகாக்கிறது
கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆனா நல்ல இளைப்பாருங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நான் எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே, எனக்கு அந்த கவலை இருக்குதே, எனக்கு இவ்வளவு பண தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தூங்கும் போதுதான் அநேக சிந்தனைகள் நமக்கு வரும். நம்முடைய தேவைகள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும், நம்முடைய குடும்பத்தினுடைய பல சூழ்நிலைகளும் நமக்கு முன்னாடி நிற்கும். ஆனா நீங்க நல்லா தூங்குங்க. தாவீது ராஜா சொல்றதை போல, நான் படுத்து நித்திரை செய்தேன் போல நல்ல தூக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது. ஏன் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? கர்த்தர் மேல இருக்குதுங்க. அதைத்தான் பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன்னு சொல்றார். அவருக்கு சுத்தி எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாலும் அவர் பயப்படவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு திட நம்பிக்கையோடு இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவை போல நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க, உங்களுடைய கவலைகளை இறக்கி வைங்க. அவர் நிச்சயமா என்னை பாதுகாப்பார், எனக்கு அவர் கேடகமா இருப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை பாதுகாத்து, நமக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்முடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த தாவீது ராஜாவை ஆண்டவர் கைவிடவே இல்லை. அந்த தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். அதனால உங்களுடைய படைபலத்தையோ உங்களுடைய சொந்த பலத்தையோ நீங்க நம்பி இருக்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.